டிடிவி தினகரனின் முகத்தை குக்கருடன் ஒப்பிட்டு பேசியதற்கு அவரிடமிருந்து வந்த ரியாக்ஷனை அவரது மனைவி அனுராதா கலகலப்பாக விளக்கினார். தேனி தொகுதியில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு அவரது மனைவி அனுராதா ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது தனது கணவரின் முகத்தை குக்கருடன் ஒப்பிட்டு பேசிய சம்பவத்தை நகைச்சுவையாக நினைவு கூர்ந்தார். அதை பார்த்தா அவர் ஞாபகம் வரணும். நான் ஒரு இடத்துல சொல்லிட்டேன், அவர் முகம் பார்த்தீங்களா குக்கர் மாதிரியே இருக்கு, பார்த்த உடனே குக்கர் ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா, இதை உடனே எல்லாத்துலயும் போட்டாங்க. அவர் கேட்கிறாரு, என் முகத்தை நீ குக்கர் முகம்னு போய் சொன்னியா நீ அப்படின்னு. ஆமா அப்படித்தானே இருக்கு அப்படின்னு. அது மாதிரி குக்கரை பாக்குறப்பெல்லாம் உங்களுக்கு அவர் முகம் ஞாபகம் வரணும். திருச்சி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர் ராஜேஷுக்கு புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு காளையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு காளை சிலைக்கு மாலை மற்றும் துண்டு அணிவித்தும் ராஜேஷ் மரியாதை செலுத்தினார். விருதுநகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்ய காங்கிரஸ் கட்சியினர் நூதன முறையை கையாள்வதாக கூறி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ள மகாலட்சுமி திட்டத்திற்கான உத்தரவாத அட்டையை வழங்குவது போல விருதுநகரில் பொதுமக்களிடம் ஆதார் உள்ளிட்ட விவரங்களை முதியவர் ஒருவர் பெற்றதாக கூறப்படுகிறது. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? அதை கொடுங்க. அதை என்ன பண்றீங்க? கொடுங்க. அதையும் கொடுங்க. அதையும் கொடுங்கண்ணே. கொடுங்கண்ணே. அதை என்னன்னு கொடுங்க. எது? எப்பா ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லுப்பா. போலீஸ் வர சொல்லுப்பா. இது யாருன்னு கொடுத்தது? இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபரை எச்சரித்து அனுப்பிய பாஜகவினர் வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தலைமையில் விருதுநகர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பணப்பட்டுவாடா செய்ய இதுபோன்ற நூதன முறையை காங்கிரஸ் கட்சியினர் கையாள்வதாகவும் இதனை தடுக்க வேண்டும் என்றும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த ஊர்ல இந்த கிராமத்துல நாங்க பேசும்போது அந்த லேடிஸ் சொல்றாங்க, எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அவங்க கொடுக்குறேன்னு சொல்றாங்கம்மா, அப்ப நாங்க அவங்களுக்கு ஓட்டு போடலாமான்னு அப்படின்னு கேட்கிறாங்க. So then this is misleading. தேர்தல் அதிகாரிகளிடம் முறையிட்ட பிறகு ராதிகா சரத்குமார் வெளியே வந்தபோது அவரது காரின் குறுக்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நபரின் கார் நிறுத்தப்பட்டிருந்ததால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது.